Hi friends, welcome back to our channel Tapas Education. இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி அட்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போவே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஸ்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10th தமிழ் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத போட்டிருக்கோம். புக் பேக் ஆன்சர் ஏற்கனவே போட்டுட்டோம். அது தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் பேக் ஆன்சர் போகும். இப்போ ஆன்லைன் டெஸ்ட் எப்படி போடுறதுன்னு மட்டும் பார்த்துடலாம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் மொபைல் வியூவுக்கு மாற்றிக்கிறேன். மொபைலில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வரும். அது கீழே வந்தீங்க அப்படின்னா 10th தமிழ் MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஆன்லைன் டெஸ்ட்டு. இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தெரிந்த நபர்கள், அதாவது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 SGT செகண்ட் கிரேட் டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் UGTRB PGTRB TNPSC போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாக்கா இப்போ எல்லா போட்டித் தேர்வுகள்லேயும் தமிழ் வந்து ஒரு கட்டாய தேர்வாக இருக்குது. அதனால் அவர்களுக்கும் தேவைப்படும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட், இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து 36 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா, இந்த 36 கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்தில் இயலில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, இது வந்து நமக்கு ஷஃபிள் ஆகி தான் வரும். அதனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு தமிழில் 1 இயல் 2 இயல் அல்லது 3 இயல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை, பாடப்புத்தகத்தில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் வரும். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி ஆஃபர்லி பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, மேன்மை தரும் அறம் என்பது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த 4 ஆன்சரில் நீங்கள் உங்களுக்கு எது நல்ல கரெக்டான ஆன்சர்னு தருதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் எது கரெக்டு ராங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் வந்துடும். இது போல் ஒவ்வொரு வினாவாக நீங்கள் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு கொடுக்குறதன் மூலமா நீங்கள் ஃபைனலாக வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டெமோக்காக நான் வந்து டெஸ்ட்டு போடுறேன். இங்கே கொஸ்டின் நம்ம போட இங்கே பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாகும். ஓகேங்களா, நான் சும்மா ஒரு டெமோக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, இது வந்து கரெக்டாக சரின்றதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. ஸோ 36th கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு சி ரிசல்ட். ஓகேங்களா, லாஸ்ட் கொஷினுக்கு அப்புறம் சி ரிசல்ட்டுன்னு இருக்குது. இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36க்கு எத்தனை வந்து உங்களுக்கு கரெக்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த 36 கொஸ்டினும் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக ரேண்டமாக வந்து பிக் பண்ணியிருக்கேன் ஆன்சரு. நீங்கள் படித்து பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.